மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம மட்டனை வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து மஞ்சள் பொடி தண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதே கொஞ்சமாக குழம்புக்கும் கொஞ்சமாக மட்டன் வறுவலுக்கும் எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் முற்றிலும் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்தல், அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம், நம்ம இறக்குறப்ப மிளகுத்தூள் சேர்க்கறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. நம்ம மட்டன்லேயே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கனால இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வதங்கவும் அப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை எடுத்து நம்ம சூப்பாகவும் குடிச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏற்கனவே மட்டன் வெந்திருக்கனால கொஞ்ச நேரம் அந்த மசாலா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றினா போதும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீதம் இருக்க தண்ணியை சூப்பாகவும் குடிச்சுக்கலாம், ரசத்துக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது நல்லா மசாலில் வதங்கிருச்சு. ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. மிளகுத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.